அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தேங்காய் தீபம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எதற்காக நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்புக்குரிய நாள். அந்த நாளன்று தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கும்போதும் மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்தெந்த பிரச்சனைகளுக்காக தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக தேய்பிறை பஞ்சமி தினம் எதற்காக நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அன்னைக்கு அப்படின்னா, பிரச்சனைகள் தீர்வதற்காக, கடன் பிரச்சனை தீர்வதற்காக, நோய் நொடிகள் தீர்வதற்காக, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸ் ஆகிட்டுருக்கு அப்படி இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்வதற்காக, குடும்பத்தில் மிக மிக எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பமாக இருக்குது, அப்படி இருப்பவர்களும் இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நம்ம வழிபாடு செய்யணும். பிரச்சனைகள், குழப்பங்கள், மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி தான். இந்த செய்வினை அந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த தினத்தன்று வழிபாடு செய்யும்போது அத்தனை பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். ஒரே ஒரு தேய்பிறை பஞ்சமிக்கு மட்டும் தீபம் ஏற்றி வைத்துட்டு என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 5 தேய்பிறை பஞ்சமிக்காவது நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பிறகு பாருங்கள், உங்களுடைய பிரச்சனை கட்டாயமாக கொஞ்சமாவது குறையிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். முழு சதவீதம் நிச்சயமாக குறையும். நம்பிக்கையுடன் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா, வராகி அன்னை படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் அலங்காரம் செய்துட்டு வராகி அன்னைக்குன்னு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைப்பீங்க பார்த்திங்கன்னா, அகல் விளக்கோ அல்லது பித்தாளை விளக்கோ தனியாக ஏற்றி வைத்திருப்பதையும் அதையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஒரு வாழை இலை அல்லது தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் பச்சரிசி பரப்பி தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு அதில் நல்ல பச்சரிசியை பரப்பிக்கோங்க. நல்ல ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக உடச்சிக்கோங்க. அதில் நல்லா மஞ்சள் பூசி நீங்கள் உடச்சிக்கோங்க. அந்த 2 மூடியாக எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய், இந்த 3 ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக தேங்காய் எண்ணெய் ஏற்றுவது கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும். தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம் அப்படின்னு நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றலாம், அல்லது நெய்யை நல்லா உருக்கி நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்கணும். உடைத்துட்டு இதில் ஒரு 5 மஞ்சள் குங்குமம் போட்டு, இன்னொரு முடியில் ஒரு 5 மஞ்சள் குங்குமம் போட்டு, 2 முடியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு நீங்கள் சிவப்பு திரி இருந்துச்சுன்னா சிவப்பு திரியால் நீங்கள் தீபம் ஏற்றணும். நமக்கு கடையிலே கிடைக்கும் சிவப்பு திரி. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கிற பஞ்சு திரியாலே தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு நிற குங்குமம் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் குங்குமம் போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா குழச்சிட்டு அதில் பஞ்சு திரியை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நிழலில் காய வைக்கணும். நீங்கள் வெயிலில் கொண்டு போகக்கூடாது. நல்லா நிழலில் காய வச்சிங்க அப்படின்னா அந்த குங்குமம் அப்படியே ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒருவேளை இது செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா பஞ்சு திரியால் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. சிவப்பு திரி ரெடிமேடாகவே நமக்கு கடையில் கிடைக்கும். சிவப்பு திரி, பச்சை திரி, மஞ்சள் திரி, இந்த 3 திரி நீங்கள் வாங்கி வைப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த 3 தான் நமக்கு அதிகப்படியாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிவப்பு திரி எதிரி பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும், கடன் பிரச்சனை தீர்க்க வைக்கும், மற்றும் நமக்கு இந்த செய்வன இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் தீர்த்து வைக்கும். பச்சை திரி நல்ல ஒரு பண விஷயத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பச்சை திரி. மஞ்சள் திரி நமக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். நமக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னா மஞ்சள் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் இந்த 3 திரியை மட்டும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஞ்சு திரியால் தீபம் ஏற்றினாலே போதும். நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதிகமாக கடனால் அவதிப்படுறவங்க அவங்க மிளகு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். குறைஞ்சது 3 மிளகு போடலாம். 2 மூடியிலே 3 மிளகு போடலாம். அப்படி இல்லைன்னா 11 மிளகு போடலாம். அப்படி இல்லைன்னா 9 போடலாம், அல்லது 7 போடலாம், அல்லது 5 போடலாம். நம்ம ஒற்றைப்படையில் ஒவ்வொரு மூடியிலே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகு தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மிளகு மட்டும் கூட போட்டுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. இதில் 1 அதில் 1 கூட நீங்கள் போட்டுக்கலாம். மிளகு தீபம் ஏற்றி வைக்கலாம். யார் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா, அதிகப்படியான கடன் பிரச்சனை இருப்பவர்கள், வட்டி கட்டிகிட்டு இருப்பவங்க எல்லாருமே இந்த தேங்காயில் போட்டு தேங்காய் தீபத்தில் மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும்.
அதற்கப்புறம் வந்து பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, மன அமைதியே இல்லை, அப்படி இருப்பவர்கள் வந்து கிராம்பு போட்டு ஏற்றணும். 1 அல்லது 3 அல்லது 5 இந்த மாதிரி ஒவ்வொரு முடியில் எப்படி மிளகு தீபம் ஏற்றுமோ அதே போல் நீங்கள் கிராம்பு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பணம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கடன் கிடையாது, பணம். இப்போ வந்து கடன் வந்து அதிகமாக இருக்கிறவங்க மிளகு தீபம் ஏற்றிக்கோங்க. கடன் கிடையாது, ஆனால் ரொம்ப வறுமையாக இருக்குது, பணம் வந்து கையில் வந்து தங்க மாட்டேங்குது, பணம் வந்து தடைகள் இருக்குது, வரவுக்கு மீறி செலவு இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு வந்து பீரோவில் பணம் நிற்கவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அதிகமாக செலவாகிட்டே இருக்குது அப்படின்னா கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. 1 அல்லது 3 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைங்க. நல்ல ஒரு பணவசியம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கப்புறம் வெட்டி வேர் போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த வெட்டி வேர் வந்து தெய்வீக சக்தியை அதிகரிக்கும். தேங்காய் தீபத்தில் வெட்டி வேர் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் அதிகரிக்கும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பணம் வந்து வசியமாகும். இப்போ வந்து வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சொந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது கெட்டும்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருது, அதை பற்றி பேசும்போதெல்லாம் பிரச்சனை வருகின்றது. இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடத்திற்கு வந்து விற்க முடியல, ஒன்றும் வாங்க முடியல, நம்ம ஒரு இடம் விற்க நினைப்போம் ஆனால் அது விற்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடங்கள் வந்து வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் வாங்க முடியாது. அந்த இடத்த வாங்குறதுக்காக நிறைய தடவை நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் தோல்வியில் போய் முடிச்சிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள், வீடு கட்டணும் பாதியிலே கட்டிகிட்ருக்கோம், அதற்கப்புறம் கட்டும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையால் தடங்கள்லாம் நமக்கு நின்று போயிடும். அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து எந்த தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னா 5 ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றுவீங்க. ஒரு நாணயமும் போடலாம், அல்லது 2 5 ரூபாய் நாணயம் கூட நீங்கள் 2 முடியில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மறு பஞ்சமிக்கு நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு ஏற்றும்போது அதை போட்டு நீங்கள் திரும்ப தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா தானியங்களை துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 2 முடியில் ஒரு 5 துவரம்பருப்பு அல்லது ஒன்று கூட நீங்கள் போட்டு தீபம் ஏற்ற வைக்கலாம். 5 ரூபாய் நாணயம் போட்டு ஏற்றலாம், துவரம்பருப்பு போட்டு ஏற்றலாம். இந்த இரண்டுமே நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 3க்குமே நமக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைப்பது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்காய் தீபத்தில் இத்தனை இது வைத்து நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம். நம்ம சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. எதற்காக அப்படின்னா எதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு பார்த்தோங்க வெளியில் இருக்கிற எதிரியை கூட சமாளிச்சிருவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரியை தான் சமாளிக்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கும்போது அந்த எதிரி பிரச்சனைகள் தீரும். அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த வம்பு வச்சுக்கிட மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருப்பவர்கள் கூட சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் தான் அந்த செய்வினை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பவங்க சிவப்பு திரி போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பஞ்சு திரி மட்டும் போட்டு வராகினை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். வராகினிக்கு வந்து மஞ்சள் மாலை போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தடைகளை வந்து நீங்க வைக்கக்கூடியதான் இந்த மஞ்சள் பரிகாரம். வெள்ளி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள், வெள்ளி மஞ்சள் ரொம்ப சிறப்பானது. ஒரு 5 மஞ்சளாவது குறைஞ்சது நம்ம வந்து கெட்டி வராகினி படத்திற்கோ அல்லது வராகினி சிலைக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கோ நீங்கள் போயிட்டு வராகினி போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தடைகள் வந்து நீங்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எந்த தடைகளாக இருந்தாலும் பணத்தடையை கூட நீங்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதற்கேற்றப்போல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தேங்காய் தீபம் தேய்பிறை பஞ்சமிக்கு பொதுவாக எல்லோருமே ஏற்றலாமான தாராளமாக எல்லோருமே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கட்டாயமாக நம் தேங்காய் தீபம் ஏற்றணுமானா அப்படி கிடையாது. வராகி அன்னைக்கு உகந்த தீபம் தேங்காய் தீபம், அது எல்லோருமே ஏற்றுவது ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு முடிந்தால் ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா அகல் விளக்குலையோ அல்லது பித்தளை விளக்குலையோ நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். எதுவுமே கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் உகந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம், அல்லது ஏற்றாமல் அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஏற்றலை அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து பக்தி வந்து உண்மையாக இருக்கணும், நம்மளுடைய வழிபாடு உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையுடன் வழிபாடு செஞ்சாலே போதும், எல்லாமே நமக்கு நிறைவேறும். நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகள், பழங்கள், தானியங்கள், முச்சப்பயிறு, பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவும் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். மந்திரங்கள் காயத்ரி மந்திரம், வராகியம்மனுடைய நாமம் இதெல்லாம் சொல்லி சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும்.
இப்போ தேங்காய் தீபம் ஏற்றுகிறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் தீபத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேட்பீங்க. ஏன்னா பலமுறை சொன்னாலும் யாராவது புதிதாக பார்ப்பவர்கள் வந்து கேட்பீங்க. அந்த தேங்காய் வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே அதை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பசுமாடுக்கு தானமாக கொடுத்துடலாம். நம்ம அதை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம தீபம் ஏற்றி வைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. பசுமாடுக்கு தானமாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்காய் வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. நிறைய புதிதாக பார்ப்பவர்கள் கேட்குறீங்க. தேங்காய் தீபம் தொடர்ந்து தேய்பிறை பஞ்சமிக்கு முழுவதும் நம்ம ஏற்றணுமா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் ஏற்றணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, இத்தனை பஞ்சமிக்கு நான் வழிபாடு செய்கிறேன் தாய் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா அத்தனை நாள் மட்டும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதற்கப்புறம் இல்லை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். தேய்பிறை பஞ்சமிக்கும் ஏற்றலாம், வளர்பிறை பஞ்சமிக்கு நம்ம ஏற்றலாம். இந்த பிப்ரவரி தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது அப்படின்னா 29ஆம் தேதி வருது. மாசி 17 வியாழக்கிழமை அன்று, வருகின்ற வியாழக்கிழமை அன்று நமக்கு தேய்பிறை பஞ்சமி. மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா அன்றைய நாள் முழுவதும் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது. மாலை 6லிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வராகி அம்மனுக்கு மஞ்சள் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தீபம் ஏற்றிட்டு இந்த தீபம் ஏற்றலாமான்னு கேட்பீங்க ஒரு சில பேர். தேங்காய் தீபம் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றிட்டு அந்த ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பானது. அந்த பதிவை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தொடருடன் உங்களை சந்திக்கிறேன். வராகி அம்மனுடைய தகவல் தெரிந்து கொள்ளணும், பஞ்சமி பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.